சரியான முறையான பதிலை எங்களுக்கு கோர்ட்டில் கொடுக்கணுங்கிறதா இந்த ப்ரெஸ் மீட்டு. அதே மாதிரி சென்னை ஹைகோர்ட்டு எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு நாங்கள் எதற்காக இந்த வழக்கு இப்போ போட்டிருக்கோம், எதுக்காக எதிர்க்கிறோங்கிறத புரிஞ்சு எங்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நான் நீதிமன்றத்தை தான் நம்புகிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே எங்களை ஒரு 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 காட்சி பொருளாக தான் பார்க்குறாங்களே தவிர என் கணவர் வீரப்பணி ஆகட்டும், எங்களை என் குடும்பத்தை ஆகட்டும். ஆனால் இதுக்கு பின்னாடி இவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்தித்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறது யாரும் உணரல. என் கணவர் காட்டில் இருந்து வாழ்ந்தார். தன் குடும்பத்துக்குன்னு அவர் எதுவுமே செய்துட்டு போக கிடையாது. அவருடைய பேரை தவிர வேறு எதுவுமே விட்டுட்டு போக கிடையாது. அவருடைய பேரை வச்சு இங்கே இருக்கிறவங்க அரசியல் பண்ணுறாங்க. இல்லைன்னா அவர் பேரை வச்சு படம் அவரை நல்ல விதமாக நாங்கள் காட்டுறங்கிற பேரில் அவங்களும் ஒரு கமர்ஷியலாக தான் இந்த வியாபாரமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படிங்கும் போது எங்களுடைய முறையாக எங்களுடைய காப்பிரைட்டுங்கிற முறையில் எங்களுக்கு முறையாக எங்கள்கிட்ட அனுமதி பெற்று தான் யாராக இருந்தாலும் பண்ணணும். அதுதான் முறை. அதை தவற விட்டு எங்களை